அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் வரலாறு ஐந்தாம் இயல் பகுதி 3 மலையமான் வன்னியர் கலை வரலாறு. சங்க தமிழ் வளர்த்த சங்க கால தமிழ்நாட்டில் முடையுடைய மூவேந்தர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களுக்கு சில காலம் உதவி புரிந்தும் சில காலம் எதிர்த்தும் வந்த பல குறுநில மன்னர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டு பெரும் வள்ளல்களாக திகழ்ந்தனர். அவர்களுள் மலையமான் திருமுடிக்காரி மிகவும் சிறந்தவனாக கருதப்படுகின்றான். திருமுடிக்காரி காரி என்றும் மலையமான் என்றும் கோவல் கோமான் என்றும் அழைக்கப்படுகின்றான். திருமுடிக்காரியை பொய்யா நாவிற் கபிலர் பாடியுள்ளார். மலையமான்கள் சேரர் வழி வந்தவர்கள் என்றும் அவர்கள் வன்னியர்கள் என்றும் வரலாற்று அறிஞர் நடன காசிநாதன் அவர்கள் தம்முடைய வன்னியர் மாட்சி என்னும் நூலில் நிறுவியுள்ளார். மலையமான்களின் தலைநகரான திருக்கோவிலூர் சங்க காலத்தில் துஞ்சா முழவிற்கோவல் என்று அழைக்கப்பட்டது. இந்த சீர்மிகு திருக்கோவிலூர் பெண்ணையம் படைப்பையில் இருந்திருக்கிறது. திருக்கோவிலூரை சுற்றிலும் உள்ள நாட்டு பரப்பிற்கு மலையமான் நாடு எனப்பட்டது. ஏனெனில் அது மலையமான்களின் ஆட்சி பகுதியாகும். எப்படி மூவேந்தர்களின் நாடுகள் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்டனவோ அதே போல மலையமான்களின் நாடு மலையமான் நாடு என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் மலையமான் நாடு மலாடு என்று மருவியது என்பர் அறிஞர் பெருமக்கள். மலையமான்களின் கலை வரலாறு. கலை வரலாற்றில் மலையமான்கள் வெளியிட்ட நாணயங்களில் காணப்படும் கலை பற்றி காணலாம். மலையமான்கள் நாட்டில் திருக்கோவிலூர் வட்டத்தில் இருக்கிற ஆதிச்சனூர், தேவனூர் மற்றும் ஜம்பை, செங்கம் வட்டத்தில் பெருங்களத்தூர் ஆகிய ஊர்களில் பெருங்கற்கால கலை பொருட்கள் கிடைத்துள்ளன. 2004 செங்கம் வட்டத்தைச் சேர்ந்த பெருங்குளத்தூரில் நிலத்தை பண்படுத்திய போது முதுமக்கள் தாழி, சிறு பானைகள், சிறு சொப்புகள், சவப்பெட்டியின் கால்கள் மற்றும் கிண்ணங்கள் கிடைத்துள்ளன. அவ்வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் காட்சியில் உள்ளன. கிண்ணங்கள் கருப்பு சிவப்பு நிறத்திலும் மற்றவை வெளிரிய சிவப்பு நிறத்திலும் உள்ளன. இவை சங்க காலத்தை சேர்ந்தவையாகும். மேலும் 1994 தமிழ்நாட்டு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் திருக்கோவிலூரில் அகழ்வாய்வு மேற்கொண்டனர். அவற்றில் மலையமான் திருமுடிக்காரியின் காலத்தைச் சேர்ந்த பண்பாட்டு கலைச்செல்வங்கள் அகழ்ந்து கண்டெடுக்கப்பட்டன. அந்த ஆய்வில் 3ஆம் எண் குழி திரு வி.ஏ. சண்முக செட்டியாருடைய தோட்டம், 4ஆம் குழி கீரையூர் வீரட்டனீஸ்வரர் திருக்கோயில் திருச்சுற்றுக்கள் முதற்காலத்துக்குரிய கிமு 100 முதல் கிபி 400 வரை பண்பாட்டு கலைப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த முதற்காலம் என்பது சங்க காலத்தை குறிப்பதாக உள்ளது. சங்க காலத்தில் மலையமான் திருமுடிக்காரி திருக்கோவிலூரிலிருந்து ஆட்சி செய்திருக்கிறான். அக்காலத்தில் கருப்பு சிவப்பு பானைகள், ரவுலட் பானைகள் ஓடுகள், கூர்முனை ஜாடியின் ஓடு, சிவப்பு சாயம் பூசப்பட்ட பானை ஓடுகள் மற்றும் சிவப்பு பானைகள் ஓடுகள் ஆகியவை கிடைத்துள்ளன. தொல்லியல் அறிஞர்கள் இவை குயவனுடைய சக்கரத்தில் வணையப்பட்டவை என்கின்றனர். கருப்பு சிவப்பு பனை ஓடுகள் இவை தட்டுகளாகும். இவை உள் வளைந்த விளிம்புகள் உடையவையாகவும் இவற்றின் உட்புறமும் வெளிப்புறமும் மிகவும் நேர்த்தியான அமைப்புடையவை. வெளிப்புறத்தில் சிவப்பு அல்லது கருஞ்சிவப்பு அல்லது வெளிரிய சிவப்பு ஆகிய நிறங்கள் சுடுதலின் தன்மையால் ஏற்பட்டிருக்கின்றன. ஒரு பானையின் அடையாள குறியீடு இருப்பதை காணலாம். ரவுலட் பானை வகை. இந்த பானைகளின் வெளிப்புறம் நிறம் காவி நிறமாகவும் கருஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஒரு சில பானைகள் சாம்பல் நிறம் கொண்டவை. தட்டையான உள்பக்கத்தில் அழகிய 6 வட்டங்கள் முக்கோணங்களால் பதியப்பட்டுள்ளன. சிலவற்றில் உள்வட்டங்கள் சிறு சிறு கிடைக்கோடுகளால் பதியப்பட்டுள்ளன. இவ்வகை பானைகள் அரிக்கமேட்டில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சிவப்பு நிறம் பூசப்பட்ட பானைகள். இவற்றில் கிண்ணங்கள், வட்டில்கள், தட்டுகள், உயரமான பானைகள், வாணல்கள் அடங்கும். சிவப்பு நிறம் சில பானைகளில் உள்ளும் புறமும் பூசப்பட்டிருக்கின்றது. சிலவற்றில் வெளிப்புறத்தில் மட்டும் காணப்படுகின்றது. சிலவற்றில் உதடுகள் உருண்டையாகவும் சிலவற்றில் உதடுகள் தட்டையாகவும் கோடுகளுடனும் காணப்படுகின்றன. சிலவற்றில் அழகற்ற மணி போன்ற அமைப்பு வணையப்பட்டுள்ளது. சிலவற்றில் உதடுகள் உள்நோக்கியும் மணி அமைப்பும் பெற்றுள்ளன. கூர்முனை ஜாடி. திருக்கோவிலூரில் கூர்முனை ஜாடியின் நடுப்பகுதியின் ஒரு ஓடு மட்டும் கிடைத்திருக்கிறது. இது வெளிரிய சிவப்பு நிறமுடையதாகும். இதே வகை அரிக்கமேட்டிலும் வசுவமுத்திரத்திலும் கிடைத்திருக்கின்றன. கடலூருக்கு தெற்கில் உள்ள குடிகாட்டு தொழிற்பேட்டையில் கிடைத்த ஒரு கூர்முனை ஜாடி கடலூர் அரசு அருங்காட்சியகத்தில் காட்சியில் உள்ளது. சிவப்பு நிற பானைகள் வகைகள். சிவப்பு நிறத்தில்
சுடுமண் கிண்ணங்கள் எண்ணற்றவை இங்கு கிடைத்துள்ளன. இவற்றில் சிலவற்றில் விளிம்புகள் வெளிப்புறமாகவும் சிலவற்றில் விளிம்புகள் உட்புறமாகவும் வளைந்திருக்கின்றன. இவற்றை குயவன் தன்னுடைய சக்கரத்தில் மெதுவாக சுற்றி வளைத்திருக்கின்றான். சிலவற்றில் வாய் அகன்றுள்ளன, சிலவற்றில் கழுத்திற்கு கீழே கோடுகள் இடப்பட்டுள்ளன, சிலவற்றில் உதடுகள் உருண்டையாக செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு தண்ணீர் ஜானியின் உதடு மணிகளை கோத்தார் போன்று நேராக காணப்படுகின்றது. மலையமான் நாணயங்கள். சோழர் நாணயங்கள், பாண்டியர் நாணயங்கள் போன்று திருக்கோவிலூர் மலையமான் நாணயங்கள் 3 மட்டும் கிடைத்திருக்கின்றன. அவற்றில் 2 நாணயங்கள் தினமலர் திரு ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடமும், ஒரு நாணயம் புதுடெல்லியில் இருக்கின்ற தேசிய அருங்காட்சியகத்திலும் இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாணயங்களும் செம்பு உலோகத்தில் வடிவிக்கப்பட்டவை. அனைத்தும் பெரும்பாலும் சதுர வடிவில் உள்ளன. நாணயத்தின் முன்பக்கத்தில் குதிரை வலது பக்கமாக நின்று கொண்டிருக்கின்றது. குதிரைக்கு மேலும் முன்னும் பின்னும் சில குறியீடுகள் காணப்படுகின்றன. பின்பக்கத்தில் ஆறு ஓடுவதாக காட்டப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் மலையமான்களின் கலை. சங்க நூல்களுள் புறநானூறு மலையமான் திருமுடிக்காரியை பற்றி தெளிவாக தெரிவிக்கிறது. காரி கழல் அணிந்தவன் என்று புகழ்கிறது. கழல் புனை திருந்தடிக்காரி. திருமுடிக்காரி ஒரு சிறந்த வீரன் என்பதால் காலில் அழகிய வீர கழல் அணிந்திருக்கிறான். அவன் புறநானூற்றில் ஒரு பாட்டில் வலிமைமிக்க வேலையுடைய கழல் அணிந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். பொற்படைகளால் அணி செய்யப்பட்ட உயர்ந்த தேரை புலவர்களுக்கு பரிசிலாக வழங்கினான் என்று புறநானூற்றில் மற்றொரு பாடல் கூறுகிறது. நாட்கள் உண்டு நாள்மகிழ் மகிழின் யார்க்கும் எளிதே தேர் ஈதல்லே தொலையா நல்லிசை விளங்கு மலையன் மகிழாது ஈத்த விழையணி நெடுந்தேர் கழல் அணி புனிந்த வேடி நிலங்கவர்பு விரைந்து வந்து சமந்தாங்கிய வல்வேன் மலையன். பிறிதொரு பாட்டில் எதிரிகளின் யானைகளை கைப்பற்றி அதன் பட்டத்தின் பொன்னால் செய்யப்பட்ட வாடாத தாமரை பாணரது தலைமிளிர் அளித்தவன் என்று சொல்லப்படுகிறது. இதே பாட்டில் பறையை பற்றி அறிய கிடைக்கிறது. இசையை பற்றியும் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்னார் யானை யோடை பொன்கொண்டு பாணர் சென்னி பொலிய தையி வாடா தாமரை சூட்டிய விழிச்சீர் ஓடா பூட்கை யுறவோன் மருக. இவ்வகையில் திருமுடிக்காரியின் கலையழகு மிளிர்கிறது. அவனுடைய காலத்து கலைத்திறன் நன்கு வெளியாகிறது. சங்ககால மலையமான்களின் கலைத்திறன் தொல்பொருள் ஆய்வின் மூலமும் நாணயங்களின் வழியும் இலக்கியம் வழியும் நமக்கு தெரிகிறது. அனைத்து வகையிலும் அவர்களது கலை வளர்ந்திருக்கிறது எனலாம். இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. அடுத்த பதிவில் நாம் ஓய்மான் வன்னியர் வரலாறு என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.